ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சோர்சஸ் இருக்குது. அதில் பெஸ்ட்டு சோர்சஸ் என்னென்ன சோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அஃபேர்ஸ் க்ளோடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. AK அண்ட் வெனம் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கும் மற்ற பேங்க் எக்ஸாம்ஸுடைய மெயின்ஸுக்கும் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 399 ஃபார் 9 months, 499 ஃபார் 1 year ஆஃபர் போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அஃபேர்ஸ்களோட லிங்க்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை மார்ச், ஏப்ரல், மேலே ஒரு மேலே 3 weeks, ஓகேங்களா? மேலே 3 weeks வரை ரொம்ப முக்கியம். இதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஜான்வரி பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக கேட்கணுன்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணுறதை கம்பல்சரி கவர் பண்ணணும் அப்படின்னா மார்ச்லேருந்து, அதாவது பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரை கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு போகணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஆர்ஆர்பி கிளர்க்கோ வேறு எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க, உங்களுடைய டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து, ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம எத்தனை மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியம்தான். ஆனால் படித்ததில் எத்தனை மந்த்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீடென்ஷன் பண்ணுறோம். அது என்ன சார் ரீடென்ஷன் அப்படின்னு கேட்டிங்களன்னா, படித்ததை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணி உங்களால் எக்ஸாமில் எழுத முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் ரீடென்ஷன், ஓகேங்களா? எத்தனை மாதம் படிக்கிறோன்றதை விட படித்த மாதத்தை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி எக்ஸாமால் நீங்கள் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அதுக்கு ப்ராப்பராக நம்ம ரிவைஸ் பண்ணணும். அடுத்து என்னென்ன சோர்சஸ் எல்லாம் இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக அப்படி பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்டடி சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அஃபேர்ஸ் க்ளவுட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிடா நல்ல சோர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா GA ஆதித்யா சார் அப்படிங்கிற சோர்ஸும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும், பெய்டிலும் இருக்கும். ஸோ அதுவும் நல்ல சோர்ஸ் தான். அபர்ஜித் பிடிஎஃப்ஸ். இது 4த்தில் எனி 1 or 2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸு. இதில் அஃபேர்ஸ் க்ளவுட்லேயோ இல்லை ஸ்மார்ட் கிடாவிலையோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களன்னா நம்ம கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. GA ஆதித்யா சார் இல்லைன்னா அபர்ஜித் பிடிஎஃப்பில் படிக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் எக்ஸ்பெல்ஸ். இது 4மே பெஸ்ட் சோர்ஸு தான். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த அளவுக்கு உங்களால் கவர் பண்ண முடியல, நிறைய கண்டென்ட்டாக இருக்குது சார், கொஞ்சம் கண்டென்ட் வைஸாக கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஓரளவுக்கு நான் படித்து ஆவரேஜ் மார்க் வந்தால் கூட போதும். இங்கே ஒரு 18 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 12 மார்க், இங்கே 25 மார்க் எடுக்கிறாங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 16 to 18 அந்த மாதிரி ஒரு 5 to 7 மார்க்ஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கவர் ஆகும். பட் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சோர்சஸ் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக தான் படிக்க போகிறீங்க, அது ரிவைஸ் பண்ணுறது ஈஸி. அண்டு நீங்கள் மற்ற ஆப்ட் ரீசனிங் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா பிகினர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அங்கெல்லாம் ரெடி ஆகாமல் இருப்பீங்க. ஆனால் ஆல்ரெடி ரொம்ப டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ் ஆஸ்பென்ட்ஸ்க்கெல்லாம் ஆப்ட் ரீசனிங்கில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுடோ இல்லை ஸ்மார்ட் கிடாவையோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிற ஒரு நேர்த்தி அவங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? அந்த நேக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களால கவர் பண்ணிட முடியும். உங்களால் இதில் சைன் பண்ண முடியல அப்படின்னா ஒரு
இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த சோர்ஸஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அஃபைர்ஸ் கிளவுடைய வீக்லியில் ஹேண்ட் ரிட்டனோட வரும் உங்களுக்கு. அந்த வீக்லி பிடிஎஃப்பை படிங்க. கொஞ்சம் குயிக்காக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது என்ன சோர்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். லிமிட்டட் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு எபோவ் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் ஆப்டிவ் லிஸ்னிங்கெல்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் மோர் தென் ஒன் சோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதையும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று படிக்கிறதுக்காகவும் இன்னொரு சோர்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கோங்க. இப்போ அஃபர்ஸ் கிளவுல டெய்லி படிச்சுட்டு வாங்க. ஸ்மார்ட் கிடாவில் மந்த்லி பிடிஎஃப்பை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஜிஏ ஆதித்யா சார் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த 2 சோர்ஸில் ஏதாச்சும் ஒரு சோர்ஸை எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ண டாப்பிக்கை இங்கே மிஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இங்கே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்டு உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி அதிகமாகும். பிகினர்ஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த சோர்ஸில் படிக்கிறீங்களோ அந்த சோர்ஸே போதும். அதில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதில் வர்ற மார்க்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஒரு எக்ஸாமை நம்மளை பாஸ் பண்ண வைக்காது. நிறைய மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எகெயின் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது மந்த்லி. ஓகேங்களா? மந்த்லி அப்படி இல்லைன்னா மந்த்லி அப்படி இல்லைன்னா வீக்லி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்க மந்த்லி வீக்லியே ரிவைஸ் பண்ணும்போது டாபிக் வைஸ் ப்ரையாரிட்டி கொடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்பிஐ நியூஸ்னு இருக்கு இல்லையா அஃபர்ஸ் கிளவுல, அந்த மாதிரி இல்லை பேங்கிங் ஃபினான்சியல் அதுவும் தனியாக கொடுத்துருப்பாங்க மந்த்லி பிடிஎஃப்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மற்ற டாபிக் இப்போ ஸ்போர்ட்ஸோ இல்லை அப்பாயின்மெண்ட்டோ இல்லை ரேங்கிங்கோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 1 இல்லைனா 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்பிஐ சர்க்குலர், பேங்கிங், ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வரை ரிவைஸ் பண்ணணும். பக்காவாக ஞாபகம் இருக்கணும். கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே, இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இல்லை பேங்க் ஆஃப் பரோடாவா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. எப்படி வரும் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்கீமோ ஒவ்வொரு ஆப்போ ஏதோ ஒன்று லான்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு இது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? தெளிவாக கொலை போட்டுருவாங்க இந்த பேங்கிங் நியூஸில். அதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் பேங்கிங் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுறது தான். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அஃபைர்ஸ் கிளவுட்லேயும் சரி ஸ்மார்ட் கிடாவிலையும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி பேங்கிங்க்குன்னு தனி பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. அஃபர்ஸ் கிளவுடில் எம்சிக்யூவாகவே இருக்கும் அந்த பிடிஎஃப். ஓகேங்களா? பேங்கிங்க்குன்னு விடக்கூடிய பிடிஎஃப். அதில் ஒரு 90 கொஸ்டின் வர இல்லை 80லேருந்து 90 கொஸ்டின் வர எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எம்சிக்யூ அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த நியூஸ் என்னவோ அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ் பண்ணியிருக்கும். அதுவும் இப்போ ரொம்ப முக்கியம். முன்காலங்களில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ இந்த ஸ்டாட்டிக் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த குவிஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 80 ஆல்மோஸ்ட் ஒரு 150 குவிஸஸ் இருக்கும். இந்த கண்டென்ட் பேஸ் பண்ண குவிஸை ரொம்ப தெளிவாகவும் ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ் பண்ண குவிஸஸை சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே அடுத்தடுத்த மாதங்கள் வரும்போது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அப்பப்போ பார்க்க ஓகே ஆகிடும். ஆனால் அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் போகணும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது. அதே மாதிரி தான் ஸ்கீம்ஸுக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதாவது இந்த டாபிக்ஸ் எல்லாம் தவிர்த்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், ரேங்கிங், சம்மிட்டு, டேஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சிலருடைய ப்ரையாரிட்டி பொறுத்து அந்த டிஃபென்ஸ் நியூஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஐடி நியூஸ் எல்லாம் வரும். டிஃபென்ஸில் என்ன எக்ஸசைஸு எந்த ஊரில் கண்டக்ட் பண்ணாங்க, எந்தெந்த நாட்டுக்குள்ளே கண்டக்ட் பண்ணாங்க, எத்தனாவது எடிஷன், புக்ஸ் அண்ட் ஆத்தர், அவார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதர் டாபிக்ஸ்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாம் நீங்கள் படிக்கணும். அது அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ்க்கு ஹெவியாக ரிவிஷன் பண்ணணும். இதை படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் எதுக்கு நீங்கள் ரிவிஷனுக்கும் தனியாக எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது
ரொம்ப முக்கியம். அது அதிகமாக கொஸ்டின் கவர் ஆகுறதும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸுமான பேங்கிங், ஃபினான்சியல் நியூஸ் தான் நீங்கள் தெளிவாக ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். ஸ்கீம்ஸும் அந்த அப்ரிவேஷன், ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த அப்ரிவேஷன் என்ன, அதோடைய எந்த மினிஸ்டர் அதை லான்ச் பண்ணாங்க, அது என்ன ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டோடைய ஸ்டாட்டிக் என்ன, இது எல்லாம் நம்ம தெளிவாக ஒரு ஸ்கீமை பற்றி படிக்கும்போது படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? இதுதான் ஹஸ்பண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நான் சொல்ல வந்தது. இந்த டாபிக் அதிகமாக படிக்கிறோம். அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டாட்டிக் தெளிவாக படிக்க போகிறோம். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது. எகைன் நான் சொல்கிறேன், ரீடென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எத்தனை சோர்ஸை படிக்கிறீங்க, எத்தனை மந்த்து படிக்கிறீங்க, எத்தனை டாப்பிக்கில் படிக்கிறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் படித்த நியூஸை எப்படி ரீகால் பண்ணி எக்ஸாமில் கரெக்டாக ஞாபகமாக எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அந்த ஹஸ்பண்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய 6லேருந்து 8 மந்த்து 2லேருந்து 3 சோர்ஸ் படித்தும் கூட எக்ஸாம் ஹாலில் போய் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ப்ராப்பரான ரிவிஷன் இல்லை. ப்ராப்பராக அந்த ஷெட்யூலில் நம்ம ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் அது ஞாபகத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நியூஸை படிச்சுட்டு 10 நாள் கழித்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா அது மறந்துடும். ஒரு நாள் படிக்கிறீங்களா, மறுநாள் எய்தர் குவிஸ் ஃபார்மேட்லாம் எடுக்கலாம். நான் இன்னொரு வீடியோஸ் கூட மேக் பண்ணுறேன். ஒரு நாள் படிக்கக்கூடிய சிஏவை இன்னொரு நாள் குவிஸாக எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த வீக்கெண்டில் வரக்கூடிய வீக்லி பிடிஎஃபை ரிவிஷன் பண்ணுறீங்க, மந்த்லி பிடிஎஃபை ரிவிஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எகைன் ஒரு 2 months ஒன்ஸ் 1 month ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு அந்த மாதம் ரிவிஷனோடு சேர்ந்து ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் மந்த்ஸ் ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அதிகமாக டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே போயிடுமே சார் அப்படின்னா, சாட்டர்டே சண்டேவை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒதுக்கிடுங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் 10 டேஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன லாஸ்ட் 10 டேஸ்னால், எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி 10 டேஸ், அப்போ வந்து எல்லாருமே சிஏ வந்து ரொம்ப போட்டு ரொம்ப சிஏனே உட்காந்துட்டு இருப்பாங்க. மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷில் ஸ்பீட் ப்ராக்டிஸ், மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ளஸ் இந்த சிஏவை ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அஃபைஸ் க்ளவுடில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியோட மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு அப்போ அவைலபிளாக இருக்கக்கூடியதில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.